இப்போ வந்து மணி 3:10 ஆகுது. நான் வந்து 7:30 வரைக்கும் 7 to 7:30 வரைக்கும் படிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் இப்போ கரெக்டாக 3 AM கஷ்டப்பட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க டைமில் அலாரம் வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக எழுந்திரிச்சிட்டேன். இந்த லாஸ்ட் மினிட் வந்துட்டு புக்கை புரட்டி புது டாபிக்ஸ் மட்டும் தயவுசெய்து பார்க்காதீங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 4 மணி நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன். ஃபோன் நோண்டவே இல்லை. இது 2வது கான்ட்ராக்ட். இன்னும் 2வது ஃபேமிலி இருக்குது. லெட் பீப்புள் லிவ் த வே தே வாண்ட் லிவ். ஸோ நம்ம வந்து படிக்க உட்கார போகிறோம். 9:15 காலேஜ் போயிடுவோம். 10க்கு வந்து எனக்கு எக்ஸாம். எதையாவது விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து கேட்டினா சொல்லி முடிஞ்சு. ஸோ இதில் அப்படியே நல்லா தூங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காலேஜ் போகலாம். நம்ம வந்து 7:30க்கு படித்து முடிக்கணும்னு நினச்சோம். பட் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டு வரோம். நம்பர்களே பேக். இப்போ வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்லேஷனில் போய் கிளம்பிட்டு வந்துடலாமா? சொல்லுங்கள் மேடம், நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எப்படி எழுதிருக்கீங்க? ஏதோ பரவாயில்ல, நல்லா எழுதிருக்கீங்க. நல்லா எழுதிருக்கீங்களா? ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி தான். இது ஓகே, நல்லா எழுதியிருக்கோம். ஹாய் நண்பர்களே, நான் இப்போ தான் எந்திரிச்சேன். மணி பார்த்திங்கன்னா 3 AM ஆகுது. நான் நேற்று படித்து முடிச்சுட்டு 12க்கு தான் படுத்தேன். 12க்கு படுத்து 12க்குலாம் தூக்கம் வரல. அப்புறம் 1 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அப்படியே டக்குன்னு தூக்கமாக வர மாட்டேன்ட்டு அப்புறம் இப்போ கரெக்டாக 3 AM கஷ்டப்பட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க டைமில் அலாரம் வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக எழுந்திரிச்சிட்டேன். சுத்தமாக தூக்கமே இல்லை. பட் ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 2 நாள் லீவ் இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் நாளைக்கு வந்து, அதாவது இன்றைக்கி நான் எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மிச்சம் 2 நாளில் நல்லா படிச்சுக்கலாம். ஒரு நாள் வச்சு நம்ம எல்லாமே படிச்சிட்டோம். 2 நாள் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் டேக் இட் ஸ்லோ மாதிரி, டேக் இட் ஈஸி மாதிரி கொண்டு போனோம். பட் இன்றைக்கி ஈவினிங் வந்து நல்லா தூங்கலான் இருக்கேன் நண்பர்களே. நான் ஆசைப்பட்ட மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்னா கான்ட்ராக்ட் 2. ஸோ நான் சொன்ன மாதிரி லாங் செம். அதனால் 2வது கான்ட்ராக்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் நண்பர்களே. லூஸ் மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்னோடய ரிசல்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ரிசல்ட் வந்து போன இதுக்குள்ள ரிசல்ட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரு ஷேர் பண்ணுறேன் என்னன்ட்டு. ஸோ வாங்க நண்பர்களே. இப்போ தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். நல்லா ஐலேஷஸ் பண்ணிக்கலாம் திங்கிங். ஸோ ஐயோ, நான் எனக்கு பைத்தியம் முடிச்சுட்டு போங்க. இப்போ வந்து மணி 3:10 ஆகுது. நான் வந்து 7:30 வரைக்கும் 7 to 7:30 வரைக்கும் படிக்கலான்னு இருக்கேன். ஸோ படிக்கலாம் மீன்ஸ் எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணிட்டேன். எல்லாம் என்னென்னு கேட்டால் எல்லாமே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவைஸ் பண்ண போகிறேன் எல்லாமே. ஸோ அப்படி நிறைய கொஞ்சம் கேஸ் லாஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன் நண்பர்களே. இது உடம்புது. ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது உங்களோட போன செமஸ்டருக்கான ரிசல்ட் சொல்லுங்கன்ட்டு. நான் தான் சொல்கிறேன், இது வந்துட்டு லாங் செம். நான் செமஸ்டர் எக்ஸாம் இப்போ தான் வந்து நான் ஜாயின் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் எழுதுகிறேன். பட் 2 செமஸ்டர் முடிஞ்சிட்டு எக்ஸாம் வந்துட்டு ஒரே இதாக 11 பேப்பர்ஸ் நண்பர்களே. ஸோ அதில் நாங்கள் வந்துட்டு 6 பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு 7th பேப்பர், அதுக்கப்புறம் 4 இருக்குது. அண்ட் புரியுதுங்களா? அதனால் எனக்கு ரிசல்ட் இல்லை. இன்டர்னல் எழுதியிருக்கேன். நான் எக்ஸாம் எழுதுன மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இன்டர்னல் எழுதியிருக்கேன். அதனால் இன்டர்னல் வந்து 10 மார்க்ஸ்க்கு தான். 10 மார்க்ஸ்க்கு நாங்கள் வந்து 10 மார்க்ஸ் தானே அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஸோ 10 மார்க்ஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு பாதி புக்கு கவர் பண்ணணும் ஒரு எக்ஸாமுக்கு. ஸோ அவள் நிறைய படித்து கொஞ்சமாக கேட்குறது கஷ்டமாக இருக்கும். எதையாவது விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து கேட்டினா சொல்லி முடிஞ்சு. அதனால் 10 மார்க்னாலும் ஓகே. அதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. 9.5 அந்த மாதிரிலாம் வரும் நண்பர்களே. ஃபுல் மார்க் போட மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்புறம் வந்துட்டு இப்போ நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே. கஷ்டமாக இருக்குன்னா படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலை. நான் படிக்கிறது ஓகே. படிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு நாள் இருக்கிறது, அந்த நிறைய சிலபஸ் வச்சுட்டு ஒரே ஒரு நாளில். ஸோ இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. படிக்கலான்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வந்து கஷ்டமாக இருக்கே. அது மட்டும் இல்லாமல் சரி அதை கூட விடுங்கண்ணா, தொடர்ந்து 11 பேப்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நண்பர்கள். தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு நாள் கூட ஃபுல்லாக அப்படி எப்படி சொல்ல, அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்க முடியல. ஆனால் இந்த ஒரே ஒரு எக்ஸாம் ஒரு ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா 2 days இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஜாலியாக இருப்பேன். நான் இதை நினச்சிக்கிட்டே வந்து என்னமோ செமஸ்டர் ஹாலிடே நினச்சிட்டு படிச்சிட்டே இருப்பேன் நான். வாங்க நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து படிக்க உட்கார போகிறோம். நம்ம டேபிளுக்கு வந்தாச்சு. இதுவும் நைட்டு அப்படியே எடுத்ததோடு அப்படியே கிடக்கணும் நண்பர்களே. படிக்கணும். ஸோ இதான் நம்மளோட கான்ட்ராக்ட் 2. ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு இது 2வது கான்ட்ராக்ட். இன்னும் 2வது ஃபேமிலி இருக்குது. அப்புறம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. தமிழ் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? கான்ஸ்டியூஷன்.
இருக்குது. பட் ஒன் அட் அ டைம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ நண்பர்களே, இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 7:25 ஆகுது. நம்ம வந்து 7:30க்கு படித்து முடிக்கணும்னு நினச்சோம். பட் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. 4 மணி நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன். ஃபோன் நோண்டவே இல்லை. ஏசப்பா. அப்புறம் வந்து நான் ஒரு வீடியோ போடும் போதும் எனக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து புதுசாக கமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு vlog போட்டிருந்தேன், ஒரு மினி vlog. அதில் வந்து நான் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு படிச்சுட்டு 1:45க்கு தூங்க போகிற மாதிரி. அப்படி தூங்குனீங்கன்னா 3 மணிக்கு எப்படி எழுந்திருப்பேன்னு கேட்டாங்க. ஸோ நான் 3 மணின்னு போட்டது வந்துட்டு எக்ஸாம் டைம். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் 3 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நான் 2 மணிக்கு தூங்கினாலும் அடுத்த நாள் நான் 3 மணிக்கு எழுந்திரிக்க மாட்டேன். புரியுதா? 3 மணிக்கு எழுந்திரிக்க மாட்டேன். ஒரு 9 to 10க்குள்ளே எழுந்திரிச்சிடுவேன். ஸோ ஏன்னா ஒரு நாள் படிக்கிற கேப் இருக்குது. அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் போகிற அன்றைக்கி நான் மார்னிங் எழுந்திரிச்சு ரிவைஸ் பண்ணேன். ஸோ அதுதான் நான் 3 மணின்னு போட்டேனே தவிர டெய்லி 3 மணினா 1 மணி நேரம் தூக்கம். ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அது வேறு மேட்ரு. பட் இதுதான் ஓகேங்களா. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க, கேர்ள் சேஞ்ச் யுவர் ஏஸ்தெட்டிக் ஆஃப் யுவர் ரூம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ த திங் இஸ், லாயர்னா ஒரு லாயரை வந்துட்டு இந்த மாதிரி ஏஸ்தெட்டிக் வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை எனக்கு புரியலை. ஏஸ்தெட்டிக்கா என்னமோன்னு போங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னோட ஏஸ்தெட்டிக், இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ லாயர்ஸ்க்கு வந்து பிங்க் கலர் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ let people live the way they want to live. Let people live the way they want to live. அவங்களுக்கு யாருக்கு எப்படி வாழ ஆசை இருக்கோ அவங்கள அது மாதிரி வாழ விடுங்க. நீங்கள் உங்களோட அந்த டிப்பிக்கலான திங்கிங்கை வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு திணிக்கக்கூடாது. ஓகே, இதுதான் இந்த லைஃப்பில் வந்து. ஸோ whoever they may be, லாயர், டாக்டர், போலீஸ், anything, யாருக்கு எப்படி இருக்கணுமோ என்னென்ன கலர்ஸ் பிடிக்குமோ இருக்கும். வாழ்க்கையில் தான் கலர்ஸ் இல்லை, இருக்கிற ரூம்குள்ளேயாவது கலர்ஸ் இருக்கட்டுமே. ஏன்? ஸோ எனக்கு வந்துட்டு மாற்றணும் ஆசை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக மாற்றுவேன். நான் எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பீச் கலர், ஒரு ஆஷ் கலர், அந்த மாதிரி ஒயிட் போடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றுவேன். பட் இப்போ எனக்கு மாற்ற ஆசை இல்லை. ஸோ என்னோடய ரூம் இப்படி தான் இருக்கும், பிங்க் ஏஸ்தெட்டிக்காக தான் இருக்கும். ஸோ நண்பர்களே, அயன் பண்ணி வச்சிட்டேன் டாப். அப்புறம் வந்துட்டு பெட் வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து என்னோடய பேக் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். இதாக இருக்கு நண்பர்களே பேக். இப்போ வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்லேஷனில் போய் கிளம்பிட்டு வந்துடலாமா? டடா நண்பர்களே. ஸோ நம்ம வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்கு? ஸோ எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ளைட் வந்துட்டு போட்டிருக்கோம். எனக்கு வந்துட்டு எப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நல்லா தூங்குவோம், அதிலே தான் வந்து திங்கிங் ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த இடம் நல்லா கவர் பண்ணியிருக்கு. கொஸ்டின் பேப்பர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம வந்துட்டு இப்போ கிளம்பலாம். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து காருக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:15 ஆகுது. 9:15க்குள்ளே காலேஜ் போயிடுவோம். 10க்கு வந்து எனக்கு எக்ஸாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ வந்துட்டு ஒரு குட்டி பவர் நாப் எடுக்க போகிறேன். அண்ட் உங்களுக்குமே ஒரு குட்டி டிப். ஒன்று, ஏதர் முதையே படிச்சிருங்க மீன்ஸ் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸாம் இருந்தாலும் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை அந்த டைமுக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிருங்க. இந்த லாஸ்ட் மினிட் வந்துட்டு புக்கை போட்டுட்டு புது டாபிக்ஸ் மட்டும் தயவுசெய்து பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக பார்க்கும்போது நீங்கள் பழசெல்லாம் மோஸ்ட்லி மறந்துடுங்க. ஸோ நிறைய தடவை நடக்கும். அதனால நான் லாஸ்ட் மினிட்ல நான் வந்துட்டு எதுவுமே பார்க்க மாட்டேன். நான் ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் மினிட்னு சொன்னேன். ஸோ அது எதை மீன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வீட்டில் வந்து கடைசியில் கிளம்புற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் புதுசாக எந்த டாப்பிக்கும் பார்க்க மாட்டேன். ஸோ அதை தான் நான் மீன் பண்ணி சொன்னேன். ஸோ அது மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு புதுசாக எந்த டாபிக்ஸும் பார்க்காதீங்க. ஆல்ரெடி படிச்சதை மைண்டில் செட் பண்ணி ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படி காமாக கொஞ்சம் மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படி போங்க. ஸோ இப்போ நானும் அது மாதிரி தான் பவனை படுத்துட்டு அப்படியே போகிறேன். அண்ட் போகலாம். இன்றைக்கி எப்படி கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கார் கிளம்பிடுச்சு. நான் வாங்கின இதுலேயே எனக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என் ட்ரெட்மில் சொல்லுவேன். ரெண்டாவது நான் காலேஜ் போகும்போது தூங்கிட்டே போகிறதுக்கான இந்த நெக் குஷன் நண்பர்களே. ஆல்ரெடி ஒன்று வாங்கினேன். அது வந்துட்டு அவ்வளோவா குவாலிட்டியாக இல்லை. அது எப்படினாலும் டெல்லியை வந்து பார்த்து பிச்சு போட்டா. நான் வந்து வீட்டுக்குள்ளே எப்போவோ கொண்டு போனேன். ஸோ இது வந்து நான் வந்து காரை விட்டே வெளியே எடுக்க மாட்டேன் நண்பர்களே. இது நல்லா வந்து கழுத்து வலிக்காது, நல்லா திருப்பி படுத்துக்கலாம். ஆனால் அவளை அங்கே பின்னாடி தான் வச்சுருப்போம். ஸோ இப்போ வரைக்கும் அவள் கண்ணில் படலை. அவள் கண்ணில் பட்டுச்சுன்னா சோழி முடிச்சு நண்பர். ஸோ இதில் அப்படியே நல்லா தூங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காலேஜ் போகலாம் நண்பர்களே. நாங்கள் வந்துட்டு எக்ஸாம்
எக்ஸாம் இருக்குன்னு நினைச்சா நண்பர்களே கடுப்பா இருக்கு. பட் ஓகே, நம்ம 7 எக்ஸாம் முடிச்சிட்டானே, போனதே தெரியல, சடதடன்னு போய்கிட்டு. அந்த ஃபஸ்ட்டு பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும், எவ்வளோ நேரம் முழிச்சு படிச்சு. ஸோ இன்னைக்கான சொல்லுங்க மேடம், நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எப்படி எழுதிருக்கீங்க? ஏதோ பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க. நல்லா எழுதிருக்கீங்களா? ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி தான், இது ஓகே நல்லா எழுதியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னது, ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எங்களுக்கு 2 நாள் இருக்குது, அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு போயிட்டு அப்படிதான் நினைப்பேன், எனக்கு வந்துட்டு யூனிஃபார்ம், ஆமாம் யூனிஃபார்ம் வாஷ் பண்ணணும். இந்த ஒரு நாள் போயிட்டுனா போதும், நாளைக்குலாம் அந்த எந்திரிக்கிறதுக்குலாம் முடிஞ்சிடும். அப்புறம் பார்க்கணும், அண்ட் டக்குன்னு முடிச்சிடும். 4 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லீவு நினச்சி அப்படியே வந்துட்டு மனசை வந்துட்டு ஜாலியாக்கிக்க வேண்டியதான் நண்பர்களே. ஓகே, ஸோ இதான் இன்றைக்கான ஸ்டடி vlog. இன்றைக்கி நம்ம 3 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ வரைக்கும் தூக்கம். நீ எத்தனை மணிக்கு எழுந்தா? நான் 4 மணிக்கா? ஸோ இந்த மாதிரி எழுந்திரிச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ போய் தூங்கிடுறேன், தூங்கிட்டு அடுத்த வேலை நானும் போய் தூங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறேன் நண்பர்களே. ஸோ எஸ், இப்போ இந்த வீடியோ. ஸோ இது மாதிரி சூப்பரான வீடியோ